என்னை விட்டு கண். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இப்போ லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக இமேஜ் அதுக்கான எஃபெக்டை மட்டும் சொல்லிடுறேன். இப்போது உங்களுக்கு தேவையான இமேஜை அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங் எண்டு வரையுமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பீங்க. நான் லைட்டாக ஓரளவுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இமேஜோட சைஸு, அதாவது ஜூம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி நான் ஜூம் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது. நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும். நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போது அதில் கலர் அண்ட் லைட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடும். இப்போ அந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா பிரைட்டாக இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒப்பாசிட்டி லைட்டாக அந்த மாதிரி குறைச்சி வச்சிங்க அப்படின்னா நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா தெரியும். நீங்கள் சாங்கெல்லாம் ஆட் பண்ணி ஒவ்வொரு லிரிக்ஸாக மார்க் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நான் ரேண்டமாக 4-5 மார்க் வச்சுக்கிறேன். இப்போது லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ரேண்டமாக ஒரு லிரிக்ஸ் இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். அது என்னவா வேணால் இருக்கலாம். மானே தேனே பொன்மானே. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிராண்ட் மெமரிஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28 கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலர் கொடுங்க. நான் எல்லோ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெட்டர் எப்போதும் கேபிட்டலாக கொடுக்க பாருங்கள். ஸோ பார்க்க கொஞ்சம் லிரிக்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல லிரிக்ஸ் அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த லிரிக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை லாஸ்ட் வரையுமே அந்த சாங் எண்டு வரையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மார்க்லேயும் போயிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லிரிக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல ஒவ்வொரு இடத்துல அலைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் 2வது லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி இடத்த சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 2வது லிரிக்ஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அலைன் பண்ணுவீங்க. நான் மேலே அலைன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சைடில் இல்லை கீழே இல்லை அந்த மேனுக்கு மேலே நீங்கள் கூட வைக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது அந்த லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட்டை பார்ப்போமா. அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போனீங்க அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கும். அது ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகிட்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பேக் போயிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, அதில் வேவ் ரைட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த எஃபெக்டை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் குட்டி குட்டி சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா எண்டில் அதுக்கப்புறம் பர்ஸில் வந்து 2 அனிமேஷன் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ 2வது அனிமேஷன் கீயை மட்டும் லைட்டாக எண்டுக்கு முன்னாடி, ஸோ நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது மாதிரி பர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அதே இடத்துல மூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மில் போனீங்க அப்படின்னா ஆங்கிளையும் பார்த்திங்க அப்படின்னா 2வது அனிமேஷன் கீயை கரெக்டாக நம்ம எங்கே மூவ் பண்ணி வச்சோமோ அதுக்கு நேராகவே மூவ் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் இருக்குல்ல, இதை காப்பி லேயர் பண்ணி பேஸ்ட் லேயர் பண்ணாலும் சரி, இல்லை காப்பி எஃபெக்ட் பண்ணி மற்ற எஃபெக்ட்டுக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணாலும் சரி, அதெல்லாம் அவங்க விருப்பம் தான். இப்போ இதிலே எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டேன். நான் 3வது லிரிக்ஸும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3D பற்றி பார்ப்போமா. ஸோ அந்த மூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணோடனே ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்டுன்னு இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரம்பர் பக்கத்தில் 2 ஐக்கான் இருக்கும். அது 2வது ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கேமரா வந்து ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே ஆன் ஆயிரும். இப்போ அந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் நீங்கள் எடிட் பண்ண போகிறது தெரியும். ஓகே, இப்போ எப்படி மூவ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அந்த கேமரா ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா மூவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேமரா ஆப்ஷன் நிறையா இருக்கும். அதில் மூவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு
ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சைடில் மூவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இசட் ஆப்ஷனும் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ 2வது லிரிக் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுலேருந்து தான் 2வது லிரிக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது அது கொஞ்சம் முன்னாடி, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தள்ளி, ஸோ இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் எந்த இடத்துல ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் வைக்கணும், இல்லை மூவ் பண்ணி வைக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸு மேலே ஹெட்டில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. 2வது அனிமேஷன் கீ இருக்குது பார்த்தீங்களா? அதில் மட்டும்தான் நீங்கள் சேஞ்சே பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்த லிரிக்ஸில் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துட்டேன். 2வது அனிமேஷன் கீழே இப்போ இந்த ரைட் சைடு இருக்குது. ஸோ அந்த ரைட் சைடு மூவ் பண்ணி வச்சுட்டேன் லிரிக்ஸ் தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் இசட் ஆப்ஷன் வேணும்னா ஜூம் இன் ஜூம் அவுட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த பாயிண்ட்டை ரீச் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2க்கும் சென்டராக வச்சு அனிமேஷன் கீழே கிராஃப் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் பாதி, அதுக்கப்புறம் இதில் பாதி, ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிராஃப் ஒன்று ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தடுத்த எஃபெக்ட்டுங்க எல்லாமே நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கா? ஸோ இதுக்கப்புறம் 4வது லிரிக் ஒன்று இருக்குது, அதுக்கு மட்டும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அகைன் சொல்கிறேன், அந்த மார்க்குக்கு கொஞ்சம் முன்னாடி, அதுக்கப்புறம் மார்க்குக்கு கொஞ்சம் தள்ளி, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு 2வது அனிமேஷன் கீ மட்டும் லிரிக்ஸ் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இசட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் இன் ஜூம் அவுட் வச்சுருங்க. மறக்காமல் இந்த கிராஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். நான் ஜஸ்ட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ முடிச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை. அது வந்து லைக்ஸை வந்து க்ளோ எஃபெக்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண வேணாம், அந்த நோடு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, குவாலிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோடு வீடியோ. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே நியூன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வருவீங்க. இப்போது ரூட் பக்கத்தில் ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகான் இருக்கா, ஆடியோ கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சர்ச் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஒரு எஃபெக்ட் வரும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு ஸ்கேட்டரிங் வேணாம். அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7 கொடுத்துருப்பாங்க, அதை 2ஆக மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த க்ளோ எஃபெக்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, அந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஸோ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன், அதே மாதிரி எஃபிஎஸ்ஸு, ஃப்ரேம் ரேட்டு, அதுக்கப்புறம் குவாலிட்டி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே க்ரீன் கலர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலே வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.